வணக்கம் மக்களே. சாரதி கட்டுமான நிறுவனம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உங்கள் இல்லத்தை கட்டுவதற்கு ஸ்ட்ரக்சரல் டிராயிங் எனும் கட்டமைப்பு வரைபடத்தின் அவசியத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக ஆர்சிசி மேற்கூரை, உத்திரங்கள், தூண்கள் மற்றும் அடித்தளம் போன்ற அமைப்புகளை டிஎம்டி கம்பிகள் மற்றும் கான்கிரீட்டின் உதவியுடன் வலிமைப்படுத்தி ஒரு வீட்டை கட்டுவது வழக்கம். இந்த அமைப்புகளே ஒரு கட்டிடத்தின் உறுதித்தன்மையையும் ஆயுட்காலத்தையும் அதிகரிக்கும். இந்த அமைப்புகளை கொண்ட எந்த ஒரு கட்டிடத்தை கட்டும் பொழுதும் கட்டிட வரைபடத்தை தயார் செய்த பின் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் எனும் கட்டமைப்பு பகுப்பாய்வு செய்து உங்கள் கட்டிடத்தை வடிவமைப்பது அவசியமாகிறது. இந்த செயல்முறைகளை பற்றி இன்றைய பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் ஒரு கட்டிடத்தின் எடை பரிமாற்ற வழிமுறைகளை புரிந்து கொள்ளலாம். ஒரு கட்டிடத்தில் ரூஃப் ஸ்லாபிலிருந்து வரும் எடை ரூஃப் பீம் வழியாக தூண்களில் இறங்கி பிளிந்த் பீம் வழியாக அடித்தளத்தில் இருந்து மண்ணிற்குள் செல்லும். இங்கு ரூஃப் ஸ்லாபில் இருந்துதான் உங்கள் கட்டிடத்தின் எடை பரிமாறுகிறது. அதனால் ரூஃப் ஸ்லாபில் எந்த அளவில் எடை வருகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதனை கோட்புக்ஸின் உதவியுடன் அறியலாம். மேற்கூரையிலிருந்து வரும் எடையை தாங்கும் அளவிற்கு ஆர்சிசி உத்திரங்கள், தூண்கள் மற்றும் அடித்தளம் அமைய வேண்டும். மேலிருந்து வரும் எடையை கண்டறிந்து அதற்கு ஏற்ப ஒரு கட்டிடத்தின் அடித்தள அமைப்பிற்கான வரைபடம், தூண்களை கொண்ட அமைப்பிற்கான வரைபடம், தரைமட்டத்தில் அமையவிருக்கும் உத்திரங்களுக்கான வரைபடம், 7 அடி மட்டத்தில் அமையவிருக்கும் உத்திரங்களுக்கான வரைபடம், ஆர்சிசி மேற்கூரை மற்றும் உத்திரங்களுக்கான வரைபடம், படிக்கட்டு அமைப்பிற்கான வரைபடம், கான்கிரீட் தண்ணீர் தொட்டி அமைப்பிற்கான வரைபடம் போன்ற கட்டமைப்பு வரைபடங்களை தயார் செய்த பின்னர் உங்கள் கட்டுமான பணிகளை தொடர்வது சிறந்தது. உங்களுடைய கட்டுமானத்திற்கும் ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ் தேவை என்றால் உடனே அழைக்கவும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.